இருக்கிறார் நாடு ஆட்சி அடைய சங்கீதம் 23:1. மனதே அவனை நீலாம் கூப்பிடுவான். நான் அவனுக்கு மழை உத்தரவை செய்வேன். நானே ஆபத்தில் நானே அவனை எல்லாம் தவிர்த்து அவனை பயன்படுத்துவேன். சங்கீதம் 91:12. உம்மை நம்பியிருக்கிற மனிதன் பாக்கியவான். சங்கீதம் 84:12. அவர் என்னை புல்லுகளில் அமர்ந்து தண்ணீராடையில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. मुझे कठिना होगी. वचन संहिता 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சங்கீதம் 23:1. சாட்சிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாட்சி சொல்ல யாவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாட்சி கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றிக் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க வந்திருக்கீங்க? சரி, எந்த நோக்கத்திற்காக வந்தாலும் சரி. பேரு வீடுங்கிறதா வாங்க சிஸ்டர் வாங்க. உங்க பேரு மதியா? இடையில ஒரு நாள் உபாசத்துக்கு வந்தான், அதுக்கப்புறம் வரல. சரி, அவனுக்காக 3 பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கொஞ்ச நாள் மாவை இருக்கான், அதில் அவனுக்கு உடம்பு மாதிரி ஆகி போச்சு. போக மாட்டேல. அல்லேலூயா. கர்த்தர் அவனை ரட்சிக்கணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும், தெளிவை கொடுக்கணும். அந்த மைத்திரி சௌகரி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த சௌகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவப்பா சொந்த ஊரே அப்படிங்களா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நல்ல கையில நீட்டுங்க. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாந்தி சௌகரி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கணும். இனியுள்ள காலங்கள் ஒரு செழிப்புள்ளதாய் மாற்றி கொடுக்கணும். இந்த ஆலயத்துக்கு வந்தது நிமித்தமாய் கர்த்தர் ஒரு நன்மையான ஈவுகளை கர்த்தர் கட்டுகிறார். அதற்காக ஜெபம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 தேவ சமூகத்தில் வந்து உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய மாதத்துல போன வெள்ளிக்கிழமை காலையில நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கூடினோம். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்தார். நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அதுல யார் ஓடி அடைக்கலம் பெற முடியும்? நீதிமான் ஓடி சுகமாயிருப்பார். அவன் வரும் சஞ்சலத்தை காண மாட்டான், வரப்போகிற பிரச்சனையை அனுபவிக்க மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆராதனை 9 மணிக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. சபை ஆராதனை 9 மணிக்கு. நீங்க நினைச்ச நேரம் வராது. தயவுசெய்து ஆண்டவரை துக்கப்படுத்தாதே. சில நேரம் நைட்டு கூட வேலைக்கு போகலாம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் கொஞ்சம் சரீரத்தை நம்பளப்படுத்தியாவது கஷ்டப்படுத்தியாவது அந்த சமயத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீ வந்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை ஆக்கினைகளை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரை காணப்பட்ட கர்த்தர் நிச்சயமாக உங்களை காணப்படுவார். நிச்சயமாக உங்கள் காரியத்தை மாற்றி கொடுப்பார். அதனால ஆண்டவரை அலட்சியம் பண்ணாது. அந்த நேரத்தை கடைபிடிங்க. நம்ம வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு நம்ம லேட்டா போறதில்லை, வேலைக்கு லேட்டா போறதில்லை. அதுல நம்ம உற்சாகமா இருக்கிறோம், மற்ற காரியங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆண்டவர் காரியத்துல நாம் இன்னும் ஜாக்கிரதையா இருப்போம். அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கோம், இயேசு சீக்கிரம் வரப்போறார். இதனுடைய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. நேற்று கூட ஒரு பாஸ்போர்ட் பேசினேன், டெல்லியில இருந்து பேசினேன். அவர் தான் போன் போட்டாரு. கவனிங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இங்க பாருங்க. என்ன பாருங்க, பள்ளிக்கூடத்துல சார் டீச்சரை பார்த்தாதான்
அவங்க என்ன சொல்றாங்கன்னு இது பண்ண முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். அவர் சொல்றாரு, நாங்கள் ரொம்ப நெருக்கப்படுறோம் ஊழியத்துல. நீங்க டெல்லியில தலைநகரில் தான் இருக்கீங்க, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மற்ற இடங்கள்ல தான் அப்படி இருக்கு. இல்லை பாஸ்டர், ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். ஒரு இடத்துல நடத்த முடியல, ஆலயத்தையே கூட்டிட்டு போயிட்டேன், வேற ஒரு இடத்துல நடத்துறேன். வாசல் உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க, கட்சி வாசல் உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க, புகை பிடிச்சிட்டு உள்ள போடுறாங்க, செருப்பை எடுத்துட்டு போயிடுறாங்க, வண்டி நிறுத்தினா வண்டியை பஞ்சர் ஆக்கி விடுறாங்க. ஒன்றும் பேச முடியல. போலீஸ்ல போனா அவன் தான் இருக்கான். யார் இருக்கா சொல்லுங்க. போலீஸ்ல போனாலும் பிஜேபி தான் இருக்கான். அப்புறம் கோர்ட்டுக்கு போனாலும் அவன் தான் இருக்கான். நீதியே இல்லை, நீதி நியாயமே இல்லை. உங்களுக்கு திரும்பியா ஆண்டவர் சௌரியமா கொடுத்துருக்காரு. இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத, அசதியா இருக்காத, நிர்விசாரமா இருக்காத. இங்கே அதே போல சூழ்நிலை வர்றது ரொம்ப நாள் ஆகாது. எஸ்தர் ராஜாத்தை போல இருக்கும். நீ இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி கர்த்தர் உனக்கு இந்த மேன்மையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிங்க. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிங்க. சிலர் வாரத்தில் ஒரு நாள் தான் போய் தலை காட்டுறீங்க. அதுலேயும் வந்துட்டு மாஸ்டர் இருக்கிறார், ரொம்ப இருக்கிறார், உங்க இஷ்டப்பட்டு என்ன நடத்த முடியாது. ஆவியானவர் என்ன சொல்றாரு அதுபடி தான் நடத்த முடியும். நீ முழுவதுக்கு போறதா போ. எனக்கு 10 பேர் வந்தாங்க, நறுக்கிட்டு இருந்தா போதும். சும்மா நம்ம கை நிறைய கலந்து விட்டுற மாதிரி அதெல்லாம் தேவையில்லை. ஆவியானவர் நடத்துறதுக்கு கீழ்படிங்க. சில நேரம் டியூட்டி போக வேண்டியது இருக்கும், அதை நான் சொல்லலை. ஆனால் காலம் ரொம்ப கடைசி ஆயிடுச்சு. உங்க நேரத்துக்கு உங்க இஷ்டத்துல என்னால் நடத்த முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு என்ன வைக்கல, ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு. அங்க போய் சொல்றது பாஸ்டர் இழுத்துக்கிட்டே போறாரு. சொல்றதுன்னா நேரம் என்ன சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களை கேட்கும் போது வேதனையா இருக்கு. இதுக்கு இடையில உங்க காரியம் கேட்கும் போது அதற்கான வேதனையா இருக்கு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் செலவழிச்சாதான் என்ன ஓடி போகுது, என்ன நஷ்டமா போகுது? காலையில எழுப்பி என்னதான் பண்றீங்கன்னு தெரியல. கேட்டா சமையல்லாம் பண்ணல அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு 10 மணிக்கு 10:30 வரீங்க? நானே வேதனை பண்றேன்னா அவர் எவ்வளவு வேதனை போடுவார்? உனக்காக உயிரை கொடுத்தேன், ரத்தத்தை சிந்தினேன். உனக்கு கொஞ்ச நேரம் வந்து சேர்ல உட்கார்ந்து போக முடியாது. கை வலிக்குது, கால் வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது. உள்ளதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. கர்த்தருக்காக உனக்காக ஒரு உயிரை கொடுத்தாரு. அவர் கேட்கும்போது நீ என்ன சொல்ல முடியும்? நான் கடைசி சொல்ற ரத்தம் வரை சிந்தனே, அடிக்கப்பட்டனே, உனக்காக ஓ பாவத்துக்காக நான் தண்டிக்கப்பட்டனே. மாசத்துல ஒரு மணி நேரம் அந்த ஆண்டவரை அதிகாலை நேரத்தில் துதிக்க முடியல, செபிக்க முடியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில கூட நான் கட்சிக்கு உண்மையா இருப்பேன், ரத்தத்துல கைது போடுறான். கம்யூனிஸ்ட் தொண்டை எதுல ரத்தம் குத்தி வச்சு ரத்தத்தை அதுல வச்சு அதுல போடுறான். என்னதான் பண்றீங்களா தெரியல. காலையில இருந்து என்னதான் பண்ணுவீங்க? 8 மணி கிளம்பி வந்தாங்க, கொஞ்ச நேரம் வந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணி, கொஞ்ச நேரம் நம்மளை தாழ்த்தி நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாங்க. வருது அந்த ஒரு நாள் வர்றீங்க. சிலர் வளரும், உபவாசம் இல்லை, ஜெபம் இல்லை, ஒரு வேதமான ஆராதனை இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலத்தை அனுப்புவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஒரு காலத்துல தேடி வருவீங்க, அப்ப ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க. வசனம் கிடைக்கக்கூடாது, எங்கெங்க தேடி தேடி போறாங்க, கால்நடையா நடந்து போறான், செருப்பு இல்லாம போறான். அவங்களெல்லாம் யாரும் கூப்பிடல, அவங்க போறாங்க. உனக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீ அசதியா இருந்தா, நிர்விசாரமா இருந்தா பின்னால வேதனைப்படுவீங்க சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில்
அன்னைக்கு கண்ணீர் விட்டாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற வேண்டிய நேரத்தில் பெற்றுக் கொள்ளுங்க, அடைய வேண்டியதை அடைஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பொல்லாத காலங்கள் வரப்போகுது. இப்ப இருக்கிற காலங்களை காட்டிலும் கொடுமையான காலங்கள் வரப்போகுது. சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, இயேசுவே கூப்பிடு, எங்க இருந்தாலும் கூப்பிடு. கர்த்தர் உனக்கு பலத்த துருகமாய் இருப்பார், கேடகமாய் இருப்பார், அடைக்கலமாய் இருப்பார், நம்பி வந்தவருக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நான் சொல்றேன்னா ஆண்டவர் என்கிட்ட கேட்பாரு, நீ ஏன் சொல்லல, நீ ஏன் எச்சரிக்கை பண்ணல? ஒரு தீவிரவாதி ஒரு நாட்டுக்குள்ள வரானா, இந்த இன்டெலிஜென்ஸ் ரகசிய ஆலோசனை சொல்றவங்க அதிகாரிகளுக்கு ஆளுநர்களுக்கு தெரியப்படுத்துறாங்க, தீவிரவாதிகள் வர வாய்ப்பு இருக்கு, தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே அலர்ட் ஆகுறாங்க. உடனே அரசாங்கம் அந்தந்த இடங்களை பாதுகாக்குது, ரயில்வே ஸ்டேஷனை பாதுகாக்குது, ஏரோட்ராம பாதுகாக்கிறாங்க, ஜனங்களை பாதுகாக்கிறாங்க. எதுக்கு? ஆபத்து வரும் முன்பு. செய்யாட்டா ஜனங்களை கேட்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உற்சாகமா இருப்போம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்வுகளை, அசதிகளை, நிர்விசாரங்களை அகற்றி விடுவோம். கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? நீதிமானுக்கு. இந்த சரீரத்தில் வேதனை படணும். ஆண்டவருக்காக நீ என்ன செய்த? ஆண்டவர் கேட்கும்போது நீங்க என்ன சொல்ல முடியும்? தேவனுடைய நாமம் மையப்படுவதா? போன மாசத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு. விசாசி தள்ளிவிட்டான். ஆனா ராத்திரி 7 மணிக்கு நான் விழுந்தேன். ஆனா அதிகாலை 5 மணி ஜபத்துக்கு நான் வந்தேன். நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி லீவ் போடல. அல்லேலூயா. எல்லா ஜபத்துக்கும் நான் பங்கெடுக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு சுகர் இருக்கு, விரலின இருக்குது, அதெல்லாம் நான் பொறுப்படுத்துறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமுடைய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தரை தேடுங்க, ஜாக்கிரதையாயிருங்க. உள்ளாத காலம் நமக்கு பின்னால் வந்து கொண்டு இருக்கிறது. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனபடினால நாம் ஜாக்கிரதையாயிருக்கிறோம். கடந்த நாட்கள்ல நாம் ரூத்தை குறித்து நாம் பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தும் போவாசும் உள்ளதான காரியங்களை நாம் சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்கைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. பக்கம் 336ஆம் பக்கம். பழைய ஏற்பாட்டுல 336ஆம் பக்கம். உன் செய்கைக்கு தக்க பலனை நல்ல கவனிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில். என்ன சிஸ்டர், எங்க வந்திருக்கீங்க? ஆண்டவருடைய செட்டை நிழலிலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? அவருடைய பரந்த செட்டைகளின் நிழலில். கர்த்தர் ஆபிரகாமோட சொல்லும்போது சொல்றாரு, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 7-8 வசனத்தை சீக்கிரம். உபாகமம் 32:7-8 வாசிங்க. தலைமுறை தலைமுறையாய் சென்று வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை 32:8
வெவ்வேறாய் பிரிந்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டமிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாமை பற்றி சொல்கிறார். நான் அவனை சுமந்து கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வம் அவனோடு இருந்ததில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை சுமந்து கொண்டு வந்து செட்டைகளின் மீது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் எல்லாம் செட்டைகளை கவனிங்க. விரித்து கழுகு தன் கூட்டை கலைத்து கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து ஆ, அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. நம்மை காட்டில இளையவங்க எத்தனை பேர் மரித்து போனார்கள். இப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் கொலை, ஜாதி ஜாதி வேற்றுமையில தென்னாட்டில் கொலை நடக்குது. வட இந்தியாவில் மத கலவரங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களை கிறிஸ்தவங்களை கொள்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் மனிதனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. கர்த்தர் இதுவரை நம்மை அவருடைய செட்டைகளின் மரபில் வைத்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அங்க என்ன வாசிக்கிறோம்? அந்நிய தெய்வம் அவனோடு இருந்ததில்லை. 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு காலத்துல நம்முடைய முப்பாட்டன்மார் எங்களுடைய குடும்பத்துல 7 தலைமுறையாச்சு. கிறிஸ்தவனாகி 7 தலைமுறையாயிடுச்சு. அல்லேலூயா. சிலர் இப்பதான் முதல் தலைமுறையில வந்திருக்கீங்க. முதல் தலைமுறையில ஆண்டவரை அறிந்து கொண்டு இருக்கீங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை இதுவரை எப்படி கொண்டு வந்தாரா? கழுத்த கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேலே அசைவாடி அதை சுமந்து கொண்டு வந்தது போல நான் இதுவரை உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. சில பேர் நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். சில ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். சில வேளை நமக்கு மரணம் சம்பவிக்கத்தக்கதான வியாதியோ பலவீனமோ பிரச்சனையோ போராட்டமோ நம்மை நாமே மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில கூட பிசாசு நம்மை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார், பாதுகாத்தார். உன்னை இவ்வளவு தூரம் இந்த 8ஆம் மாசத்துல 3ஆம் தேதி வரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பல சந்தர்ப்பங்களில் பிசாசு உன்னை கொல்ல பார்த்தார், உனக்கு வியாதியை கொடுத்து கொல்ல பார்த்தார், ஆபத்தை கொடுத்து கொல்ல பார்த்தார். ஆனால் கர்த்தரோ உன்னை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார், உன்னை இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சோர்ந்து போன நேரங்கள்ல இனி எதுக்கு வாழ்க்கை, இனி எதுக்கு நம்ம வாழணும் என்று நினைத்த போது கூட கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் உன்னை தப்புவித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இதோட என் கதை முடிவு செய்தேன். சில வேளை நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கலாம். அந்த வேளையில் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. இங்க ரூத்தின் புத்தகத்துல என்ன வாசிக்கிறோம்? உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப அவனவன் செய்கிற செய்கைக்கு தான் கர்த்தர் பலனை கட்டளையிடுவார். செத்த பிற்பாடு கர்மாக்கள் செஞ்சதுனால ஆத்துமா சாந்தி அடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. குடிகாரன், காப்பு போட்டவன், பல கொலைகள், கொள்ளைகள், திருடு, பல பாவங்களை செஞ்சுட்டு செத்து போன பிற்பாடு அவனுக்காக 10 பேருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவனுக்காக ஆத்துல போய் பொறி போட்டதுனால, அரிசி போட்டதுனால அவன் ஆத்மா பரலோகத்துக்கு போக முடியாது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் காயினை பார்த்து சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ,
4:7 வாசிங்க. ஆதியாகமம் 4:7. சீக்கிரம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் பாவம் படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படி படுத்திருக்கும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில உன் வீட்டு வாசற்படியில படுத்திருக்கும். எங்கேயும் போகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. பாவம் ரொம்ப தூரத்துக்கு போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நீ நன்மை செய்தால் கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரா? மேன்மை. நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யணும், ஊழியத்துக்கு செய்யணும், ஊழியக்காரருக்கு செய்யணும், தரித்திரர்களுக்கு நன்மை செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நன்மை செய்யணும். செய்தால் கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம், செய்யத்தக்க திராணியுள்ளவனாய் இருந்தோம், செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் போனால் அது பாவம். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? ஒருவன் நன்மை செய்ய கெப்பாசிட்டி, தனக்கு வசதி இருந்தோ மற்றவங்கள தரித்திரத்துல கஷ்டத்துல உதவி செய்யாமல் போனால், கர்த்தருக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் போனால், ஊழியத்துக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் போனால், அது வந்து செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். ஒருவன் மழையில நனைஞ்சு வரா, மேல சட்டையே இல்லை, வீட்டுல 15-20 சட்டை இருக்கு. ஆண்டவர்களை பார்த்துட்டு வரப்பா, நான் உன்னை ஜெபம் பண்றேன், நீ போ. சட்டை கிழிஞ்சு போச்சுங்க, மேல போனதுக்கு சட்டை இல்லை, குளிருது. அவனை பார்த்து நான் கர்த்தரோட பார்த்துட்டு நான் ஜெபம் பண்றேன், நீ போன்னு சொன்ன என்ன? அவனுக்கு நன்மை செய்யணும், செய்யாமல் போனால் பாவம். இங்க வசனம் என்ன சொல்லுது? செய்கைக்கு தக்க பலனை. ஒரு விதவை பார்த்து ஒருத்தன் சொல்றான், புருஷனை இழந்து அவள் மாமியாருக்கு செய்த நன்மையை பார்த்து சொல்றாரு, நீ செய்த செயல்களுக்கு தக்க நன்மையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நம்ம எப்படி பரவாயில்ல இருந்தாலும் சரி, படிச்சவங்களோ பாமரரோ, ஏழையோ பணக்காரரோ, எந்த ஜாதியோ, அது பொறுப்பே இல்லை, அது காரியமே இல்லை. ஆனா நீ செய்கிற கிரியை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார் சகோதரனே, சகோதரியே. அப்புறமா ஆண்டவர் போவாஸ் மூலமாக பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ அங்கே போக ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்திருக்கிற. நீ நல்ல காரியம் செஞ்சது மாத்திரம் அல்ல, என்னிடத்துல உதவி கேட்டு வந்திருக்கிற. அல்லேலூயா. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆண்டவர் நம்மை பார்த்து அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரியாத, ஒரு இடத்துல அமைதியாக இரு, சத்தியத்தை மேய்ந்துகள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அதுல 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அல்லேலூயா. அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்வன் இளைப்பாற மாட்டான். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்வனவும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்பவர், அவர் செய்து முடிப்பவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு பொறுமை இல்லை. நான் ஆண்டவரை கேட்டேன், செய்யல, நான் அதனால விலைக்கு வந்துட்டேன். படப்பில் ஊழியர் செய்யும்போது சொல்றாரு, வயசான நல்ல மனுஷன், போனா காய்கறி பறிச்சு கொடுப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை தெரிஞ்சேன், கூப்பிட்டேன், எனக்கு உடனே பதில் செய்யல. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க அமர்ந்து இருக்கணும். ஏசப்பா எனக்கு செய்யுங்க ஆண்டவரே,
எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, என் பிரச்சனைகளை பரிகரிங்க ஆண்டவரே. உம்மால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. காத்திருக்கணும், காத்திருக்கணும். சிலர் காத்திருக்கிறதே இல்லை. எடுத்தவன் கொண்ட முடிச்சேன் அப்படி இருக்கக்கூடாது. காத்திருக்கணும், பொறுமையாய் காத்திருக்கணும். கர்த்தர் உன்னோட பேசுகிறார், உனக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், உனக்கு வசனங்களை தருகிறார், உன்னை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏற்ற வேலையிலே உன்னை விடுவிப்பார், உன்னை உயர்த்துவார். நான் கூட நேரத்தில் அந்த பாஸ்டர் சொன்னதை கேட்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கஷ்டங்களை பார்த்தார். எகிப்திலே என் ஜனம் படுகிற கஷ்டங்களை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோசனைகள் நிமித்தமாய் அவர்கள் அனுபவிக்கிற வேதனை நான் காணவே கண்டேன். நான் இறங்கி வந்தேன் சொல்ல உன்னை அவர் ரட்சிப்பதற்காக இறங்கி வருகிறார், பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு யாரு? இயேசு யாரு? சொல்லுங்க, இயேசு யாரு? ரட்சகர். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். பாவிகளாகிய என்னையும் உன்னையும் ரட்சிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. இறங்கி வந்த தேவன் மரியாதை தெரிந்தெடுத்தார். பூமிக்கு வர்றதுக்காக மரியாதை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. மரியாதையுடைய இஷ்டப்படி பிறக்கல, கர்த்தர் மரியாதை தெரிந்தெடுத்து மரியாதையுடைய வயிற்றில் பிறந்தார். அல்லேலூயா. சரி, நம்மை அவர் தேடி வந்தார். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக தெய்வம் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரூத்தின் புத்தகத்தை வாசிக்க வாசிக்க ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு. ஒரு அந்நிய தேசத்து ஸ்திரீ, தேவனால் வெறுக்கப்பட்டவள், ஒரு விதவையானவள், அவளுடைய நற்குணத்தின் நிமித்தமாக, நல்ல செய்கைகளின் நிமித்தமாக அவள் உயர்த்தப்பட்டால், ஆசீர்வதிக்கப்பட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அவளுக்காக பைபிள்ல ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் நினைச்சா துக்கமா இருக்கு. சிலருடைய குணம் வயசானாலும் மாறுது, சிலருடைய சுபாவம் வயசானாலும் மாறுது. நாய் வாழ மட்டை வச்சு கட்டினா நினைக்கிறோமா? ஐயா சிரிக்கிற நாய் வாழ 2 வாரம் ஏதாவது ஒரு ரீப்பர் வச்சு கட்டிட்டு 3ஆவது வாரம் அவுத்துட்டா அது வளர்த்துக்கிட்டோம். சிலருக்கு எத்தனை சொன்னாலும் புத்தி வர அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை அறிய அறிய, வசனத்தை கேட்க கேட்க நம்ம புத்தி மாறணும், நம்ம சுபாவம் மாறணும், நம்ம குணம் மாறணும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அப்புறம் வித்தியாசமே இல்லை. நான் ஆலயத்துக்கு போறேன் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. எல்லாம் கவனிங்க பிரியமானவர்களே, அந்த குணம் மாறணும். ஏசப்பாவுடைய குணமா மாறணும். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். பரலோகம் விட்டு இறங்கி வந்தது மாத்திரம் அல்ல, தன்னையே பலியால் ஒப்பு கொடுத்தார். எனக்கா உனக்காக தன்னையே பலியால் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் மாற மாட்டார், கைவிட மாட்டார், விலக மாட்டார். எனக்காக யாரையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்றார். இங்க பாருங்க, உடனே அடுத்த நாளே அந்த போவாஸ் என்ன செய்யறான்? அங்க ஊர் வாசல்ல போய் நிற்கிறான். ஊர் வாசல்ல நின்று அந்த எலிமெலெக்குக்கு இன்னும் உறவினரை, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா, ரொம்ப பக்கத்து நெருங்கின ஒரு உறவினரை கூப்பிட்டு சொல்றான். எப்பா, இந்த மாதிரி ரூத்தும் மாமியார் நகோமி எலிமெலெக்கு வீட்டார் வந்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? பெத்லெஹேம்ல பஞ்சமானதுனால மோவாப் தேசத்துக்கு பிழைக்க போனவங்க திரும்ப வந்துட்டாங்க. நீ அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அந்த சொத்தெல்லாம் நீ வாங்கிக்கப்பா. சொத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். சொத்தை நீ
எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். அப்ப நீ ஒண்ணு செய்யணும், இந்த ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். உன் பங்காளி வயசுக்குள்ள அவன் ஏதோ ஒரு இதுல தவறி போயிட்டான், அவங்கள காப்பாத்துறதுக்கு நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும் சொல்லுங்க. ரூத்தை விவாகம் பண்ண வேண்டும். சொத்தை எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அவன் கேட்டான். ஆனா ரூத்தை விவாகம் பண்ணன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சொத்து வேண்டாம். அல்லேலூயா. எப்படி வேண்டாம்? அவளு வேண்டாம், சொத்து வேண்டாம். அப்ப அதுக்கு அடுத்த உறவின் முறை யாரு? இந்த போவாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, போவாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ரூத்துனா ஃப்ரெண்ட்லி, இரக்கம் குணம் உள்ளவள். ரூத்துனா அதோட அர்த்தம் என்னது? இரக்க குணம் உள்ளவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா போவாஸ்னா ஆஸ்தி உள்ளவன். போவாஸ்னா ஆஸ்தி உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆஸ்தி உள்ளவன் பெருமைப்படல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அவன் ஊர்ல மூப்பர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறான். பேசும்போது அந்த பணக்கார ஒருத்தன் இவனை காட்டில நெருங்கின சொந்தக்கார ஒருத்தன் கீழ்ப்படியல, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான். வேண்டாம்னு சொன்ன உடனே அந்த ஊர் வழக்கப்படினா என்னன்னா செருப்பு கழட்டி போடணும். தன்னுடைய சகோதரனுக்கு இறந்து போனா வாழ்க்கை கொடுக்காதவன் என்ன செய்யணும்? தான் செருப்பை கழட்டி போடணும். அந்த ஊர் வழக்கம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செருப்பை கழட்டி போட்டுட்டான். இப்போ ஊரறிய உறவறிய அந்த 10 மூப்பர்களை வைத்துக் கொண்டு இந்த போவாஸ் என்ன சொல்லுகிறான்? நான் அந்த எளிமலையினுடைய சொத்துக்கு நான் சொந்தக்காரனாய் மாறுகிறேன். இன்னைக்கு அவங்க சொத்தெல்லாம் நான் விலை கொடுத்து வாங்குறது போல வாங்குகிறேன். இந்த ரூத்தையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அவன் செருப்பை கழட்டிட்டான், இவன் செருப்பை போட்டுட்டான். புரியுதா? புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. போவாஸ் சொன்னா என்ன அர்த்தம்? ஆஸ்தி உள்ளவன். ஆனா ஆஸ்தி உள்ளவன் இறந்து போன தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளை அவனுக்கு பேர் உண்டாங்க அந்த பெண்ணை கட்டாம பாருங்க. ஆஸ்தி உள்ளவன் கட்டுவானா? இன்னைக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணுவானா? ஆனா இரக்க குணமுள்ள அவளுடைய நற்கிரியை பார்த்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் செல்வ ஊறி போட்டு போயிட்டான். அல்லேலூயா. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க 7ஆம் வசனமா. அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே. எபேசியர் 14ஆம் வசனம். 14 சத்தியம் என்னும் கட்சியை அறையில் கட்டினவர்களாயோ, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயோ, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. கவனிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். 3 காரியத்தை சொல்கிறார். இந்த செப்புக்கு என்ன அர்த்தம்? சமாதானத்தின் சுவிசேஷத்தின் ஆயத்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சமாதான சுவிசேஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கலக்கத்தின் சுவிசேஷம் அல்ல, உங்களுக்கு நேரே வருகிற சுவிசேஷம் வசனம், சமாதான சுவிசேஷம். ஓடுகிற தண்ணீர் அல்ல, தெளித்த தண்ணீர் அல்ல, அவருடைய புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அல்ல. சமாதானத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார், இன்னும் தர வல்லவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ அந்த பாதரட்சையை போட்டுக்கொள்ளணும். நீ அந்த பாதரட்சையை போட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. எப்போ ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் ஒரு சுவிசேஷத்தை கேட்கிறேன், சமாதானத்தை காத்துக்கொண்டேன், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் நான் அவரை சந்திப்பேன். அல்லேலூயா. அதான் சமாதானத்தின் சுவிசேஷம்
என்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சை அது உன் காலில் இருக்கணும். எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று தீர்க்கதரிசி சொல்கிறான். ஆமோஸ் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆயத்தம் இருக்கா? அல்லது ஆயத்தம் இல்ல. ஆண்டவர் அதனாலதான் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நேரம் கடந்து போச்சு. நீ ஆயத்தமாகாதனால கொஞ்சம் கூட நேரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ எப்படி இருக்கிற? ஆயத்தப்படுகிறையா? உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறையா? உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறையா? இன்னைக்கு ஆண்டவர் வந்தா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நீ ஆராதனை முடிச்சு போறதுக்குள்ள வந்தாலும் சரி, போன உட்பாடு வந்தாலும் சரி, நீ ஆயத்தமா இருக்காயா? அவரை சந்திக்க ஆயத்தமா? அல்லேலூயா. ஆதாமை வாழை போல இருக்கீங்களா? ஆதாமே கூப்பிட்டபோது ஆதாம் என்ன செய்தான்? மரத்துக்கு பின்னால் போய் ஒளிச்சுட்டான். ஏன் ஒளிச்சுக்கிட்டான்? எங்க இருக்க ஆதாமே? ஏவாளே எங்க இருக்க? நான் நிர்வாணியா இருப்பதனால ஒளிந்து கொண்டேன். அல்லேலூயா. எங்கப்பா நான் உன்னை நிர்வாணியா படைக்கலையே, உனக்கு ட்ரெஸ் கொடுத்தனே, என்னாச்சு? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும்போது இதோ நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடி தன்னுடைய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிங்க 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 16-15. இதோ திருடனை போல வருகிறேன், என் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. திரும்ப வாசிங்க. இதோ வெளிப்படுத்தல் 14-15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் மேலாடை, நீதியின் வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். உனக்கு கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். இதோ ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். அவளுக்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. வஸ்திரத்தை கொடுத்துட்டாங்க. சிலர் வஸ்திரத்தை தொலைச்சிட்டாங்க. அல்லேலூயா. வஸ்திரத்தை தொலைச்சிட்டாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, வஸ்திரத்தை தொலைச்சிடாத. உன் ஜீவிய வஸ்திரத்தை தொலைச்சிடாத. பாதுகாத்துக்கொள். கர்த்தர் உனக்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தரைப்படுத்தாத வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். திருடன் திருடவும் ஒல்லவும் வருகிறான். திருடன் எதுக்கு வரான்? திருடனாகிய பிசாசு உன் வஸ்திரத்தை திருடுறான். இந்த சமாரியா கதையில ஆண்டவர் சொல்லும்போது அவன் அடித்தான், காயப்படுத்தினான், வஸ்திரத்தை உரிந்து கொண்டு குற்றுயிராய் போட்டு விட்டான். எல்லாம் விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் உலகத்தை தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்து ரட்சித்திருக்கிறாரா? நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லும்போது உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். துதியின் மேலாடையை தருகிறார். அல்லேலூயா. 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 நீதியின் அலங்கார வஸ்திரத்தை தருகிறார். மணவாட்டிக்குரிய வஸ்திரத்தை தருகிறார். கல்யாண வஸ்திரத்தை தருகிறார். எல்லாம் சொல்வதற்கு நேரம். மெயினா 7 வஸ்திரம். 7 மேத்யூ 3. அல்லேலூயா. அல்லேலூயா. 7 வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ற விளக்குவதற்கு நேரம் இல்லை. நான் முடிக்கிறேன். இங்க பாருங்க, அந்த பணக்காரன் செருப்பை உருவி போட்டான். அவனுக்கு ஆயத்தம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை.
அவன் இழந்து போனதை இந்த போவாஸ் பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேரு ஓபேத். அல்லேலூயா. ஓபேதுடைய மகன் தான் ஈசாய். ஈசாய் யாரு? தாவீதுடைய தகப்பன். அல்லேலூயா. ஒரு அடிமையாக இருந்த அந்நிய தேசத்து பெண்ணை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டுகிறார். குடும்பத்தை கட்டுவது மாத்திரமல்ல, அழகான ஒரு மகனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கட்ட பண்ணுகிற தேவன், கட்டுவிக்கிறவர், சேர்க்கிறவர், இணைக்கிறவர், பெரிய காரியங்களை செய்பவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. என்னை உன்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். தேசத்துல கொண்டு வந்து 23 வருஷங்கள் ஆண்டவர் என்னை சென்னையில பாதுகாப்பாங்க. அதான் பெருங்கையாக வந்தேன், ஒன்றுமில்லாதவனாய் வந்தேன். அல்லேலூயா. நான் கொண்டு வந்ததை வச்சு ஒன்றும் படைக்க முடியாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். இன்னைக்கு சொந்தமான ஆலயத்தை, வீட்டையும் கட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு தருவார். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார். உன் செய்கை நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு நல்லதை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை தருவார். அது நிச்சயம். ஆனா ஒரு செய்கை தாறுமாறா இருந்துச்சுன்னா நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் அருளி செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த சந்ததியில தான் இயேசு பிறக்கிறார். எவ்வளவு மகிமையான காரியம். தாவீதின் சந்ததியில இயேசு பிறக்கிறார். இப்ப இதுக்கெல்லாம் பாட்டி யாரு? ரூத். எவ்வளவு பெருமையா இருக்கும். நான் நல்ல செய்கை செய்தேன், நல்ல குணசாலியா இருந்தேன், என் வயிற்றுல தாவீது ராஜா பிறந்தான். அல்லேலூயா. அந்த சந்ததியில இயேசு பிறந்தார். எவ்வளவு மேன்மையான பாக்கியம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தர் பார்த்து கேட்கிறார், தாயினை பார்த்து, நீ நன்மை செய், தீமை செய்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் பதிந்திருக்கும். அல்லேலூயா. நாம் பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல, நீதி செய்வோம், நேர்மையானதை செய்வோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. எங்க பார்த்தாலும் துஷ்டத்தன, அநீதி, அக்கிரமம் நிறைந்து காணப்படுகிறது. நாம் நீதி செய்வோம், நல்லதை செய்வோம், நன்மையானதை செய்வோம், பரிசுத்தமான கிரியைகளை நடப்பிப்போம். நீதிமான்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். வாக்குத்தத்த வசனம் என்ன? கர்த்தருடைய நாமம் அதற்குள் துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகமாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீ சுகமாயிருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நீ என்ன செய்யணும்? நீதி செய், மற்றவர்களுக்கு நன்மை செய், ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு நன்மை செய். 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு, ஏசப்பா நல்லவர் சொல்லு, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ மலையை வெட்டி கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொல்ல, என்ன சொல்லு? ஏசப்பா என்னை ரட்சித்தார், எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உனக்கு நன்மை செய்வார், அவர் உனக்காக மரித்தார். அதை போய் 4 பேருக்கு சொல்லு. ரட்சிக்கப்படாத சொல்லு, கல்லு மண்ணை மரத்தை ஆராதிக்கிறவங்களோட சொல்லு, சூரியனை சந்திரனை பாம்பை குரங்கை ஆராதிக்கிறவங்க சொல்லு. இதெல்லாம் படைச்சதுப்பா, இதெல்லாம் மாறி போகும், இதெல்லாம் மறைந்து போகும். மாறாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாத தேவன் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் உனக்கு நன்மை செய்வார், நல்லவங்களுக்கு நன்மை செய்வார், நீதிமானுக்கு பலத்த துருகமாய் இருப்பார் என்று சொல்லு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அவள் நன்மை செய்தால் அவளுக்கு நல்ல ஒரு துணையை கர்த்தர் ஏற்படுத்துவார். முதல் புருஷன் இறந்து போனாலும் கர்த்தர் ஒரு பெரிய பணக்காரனை, ஒரு பெரிய லேண்ட்லார்ட், ஒரு பெரிய கோடீஸ்வரனை புருஷனாய் கொடுத்தார். அவன் சந்ததியில ஈசாய் பிறந்தார். ஈசாய் தாவீதை பெற்றார். தாவீது ஒரு ராஜாவாய் மாறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்னை உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர், நல்லவருமாய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. என்னை நீங்க நடத்தின ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்தின ஆண்டவரே, என்னுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு நான் திரும்புகிறேன் ஆண்டவரே. இனி நான் ஆண்டவருக்கு நன்மை மாத்திரம் செய்வேன், நல்லது மாத்திரம் செய்வேன் என்று ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போம்.
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவர் ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்ய பலக்குறீங்க ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனும் நாடை கலமே எந்த பொல்லாப்பும் உன்னை சேருமோ
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். சமூகத்தில் அறிக்கையிடும், உடைய குற்றங்களை அறிக்கையிடும். வீண் வார்த்தைகள், வீணான எரிச்சல்கள், கோபங்கள், சண்டைகள், மூர்க்கங்கள், வைராக்கியங்கள், ஆசை இச்சைகள் நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடும். அல்லேலூயா. ஆராதனை ஆசீர்வதியும். இந்த சரீரத்தின் ரத்தத்திலும் பங்கெடுக்க எங்களை தகுதிப்படுத்தும். கூட பாவங்களை மன்னியும். கண்களினால, சிந்தையினால, நடக்கையினால, பேச்சினால செய்த பாவங்களை மன்னியும். ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த அப்பத்தை சரீரமாக ஆண்டவரே, இந்த ரசத்தை என் கல்வாரி சிலுவையில் செஞ்ச புதிய உடன்படிக்கை ரத்தமாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் அவர் அந்தபடி அப்பத்தை எடுத்து விட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது. Yes.
ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தை ரட்சியுங்க. தாபங்கள் அதிகாரிகள் அந்தகார வல்லமைகள் பிசாசின் கிரியைகளுக்கு விடுதலை உண்டாக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உண்மையுள்ளவர்களுக்காக உத்தமர்களுக்காக தேவ பக்தர்களுடைய வார்த்தை நிறைவேறட்டும். தேசத்தை அறியாமல் விடுவி இந்த கால நிலைமையை விடுவி கடுவாரி சிலுவையில் மரித்த நோக்கம் நிறைவேறட்டும். பலமுறைக்காரர்களை பார்த்து சபை ஆராதனை பாடல்கள் சாட்சிகள் ஊதையில் ஆசீர்வதிக்கிறார். கொள்ளுத பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். புதிதாய் உள்ளவர்களுக்காய் ஸ்தோத்திரம். வாழ்ந்தோர் புதிய ஆத்மாக்களை கொண்டு வைக்க ஸ்தோத்திரம். பாதுகாப்பு ஆசீர்வதிக்கும். நித்திய ஜீவனுக்கும் நித்திய ராஜ்யத்திற்கும் உடைய மாசற்ற வருகையை எங்களை தகுதிப்படுத்தும். பலமுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். விஜய்கரமைகளால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும். ஊழியத்தை ஆசீர்வதிக்க எல்லைகளை பெரிதாக்கும். ஏராளமான ஆத்மாக்கள் விசாலமான இடத்தை தாருமான பலமுள்ள கரங்களை மாதப்படுத்துகிற எங்களை குடும்பங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். இந்த மாதம் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நன்மையினால் கிருபையினால் எங்களை முடிசூட்டி காத்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய போக்கில் வரத்துல வேலை சிலங்களால் கூட தேவைகளை சந்தி எல்லா நன்மைகளால் நிரப்புங்க ஆசீர்வதிக்கும். துதிக்கிற மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரே சுமந்து வைக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா 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 சேர்ந்து சொல்லுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் பாதுகாப்பு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ரீனா சகோதரியும் செல்வகுமார் சேர்ந்து சாப்பாட்டுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வந்துட்டு இருக்குது. இருந்து சாப்பிட்டு